அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு இன்னொரு காதியார் லஞ்ச ஊழல் குற்றத்தடுப்பு பிரிவால கைது செய்யப்படுகிறார். மரியாதைக்குரிய சகோதரர்களே, இந்த தடவை இன்னும் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஆட்கள் இருக்கிறீங்களா? ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ஆட்கள் தயாரா இருக்கிறீங்களா? இந்த ரெண்டு சப்ஜெக்ட் தான் இப்ப பேச போறேன். குறுகிய நேரத்துல முடிப்பேன், எல்லாத்துக்கும் பகிர்ந்தளிக்க. 2024ஆம் ஆண்டு மே மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:01 இதை பதியக்கூடிய நான் முகமது இஸ்மத் வத்தலை குறிப்பிட்டிலிருந்து கண்டி மாவட்டம் அல்லது மத்திய மலைநாட்டு பிரதேசத்தில் பஹத்ததும்பர பிரதேசத்துக்கு சொந்தமான காதி நீதவான் லஞ்ச ஊழல் குற்றத்தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டு தற்பொழுது ஒரு போலீஸ் நிலையத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். நாளைய தினம் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஆஜராக்கப்படுகிறார் என்ற தகவல்கள் சமூகத்துக்கு சந்தோஷமாக வல்ல இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய சில தகவலாக உங்களுக்கு முன்வைக்கிறேன். ஏறத்தாழ 6 மாதங்களுக்கு உள்ளால் மூன்றாவது நம் சமூகத்தை சார்ந்த காதி நீதிமன்றங்களினுடைய காதி நீதவான்கள் லஞ்ச ஊழல் குற்றத்தடுப்பு பிரிவால கைது செய்யப்பட்ட அந்த கவலையான தகவல் இந்த சமூகத்துக்கு மிகவும் துஷ்பிரயோகங்கள் உண்டான ஒரு நிலவரங்களை உருவாக்குகிறது. மிக முக்கியமான காரணம் என்ன? ஹஜ்ஜிக்கு போறதுக்கு ரெடியானவங்க இருந்தால் அதையும் கேட்டுக்கோங்க, அதையும் சொல்றேன். மிக முக்கியமாக காதி நீதவான்கள் என்ற அவங்க மனுஷன் தான். ஆனா அவங்களுக்கு உண்டான அரசால நியமிக்கப்படக்கூடிய கொடுப்பனவுகள் என்ன? அது கருக்காட்டை யுத்தம். அது மரியாதைக்குரிய ஒரு தொழில் என்றதை விட ஒரு கடமை. அதுக்காக நிர்ணயிக்கப்பட்டவங்க தான் இந்த காதி நீதவான்கள். இந்த சமூகத்தோட ஒரு உரிமை உண்டாது. விவாகரத்து சட்டம் சம்பந்தமான விடயங்கள்ல உட்படுத்தப்படக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த காதி நீதிமன்றங்களும் அதில் இருக்கக்கூடிய எங்கட முத்துக்களை போல காதி நீதவான்கள். இவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 7500 ரூபாய் கொடுப்பனவுகள், வேற சின்ன சின்ன செலவுகள் அரசாங்கத்தால நியமிக்கப்படலாம். ஆனால் இவர்களும் மனிதர்கள், இவர்களுக்கும் வாழ்க்கை செலவுகள் இருக்கிறது. இதை ஊக்குவித்து அதிகரிப்பதற்கு பாராளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய புத்திஜீவிகள் என்ற அரசு அதிகார மட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில இந்த உரிமையை காப்பாற்றுவதற்கு அதுல ஈடுபடக்கூடிய காதி நீதிவான்களுடைய இந்த கொடுப்பனவினுடைய உயர்வை பத்தி யாராவது பேசியிருக்கிறாங்களா? பாராளுமன்றத்தில் யாராவது பேசியிருக்கிறாங்களா? இல்ல. 6 மாசத்துக்குள்ளால 20 வருஷத்துக்கு மேலால சர்வீஸ் பண்ணவர் இவரும் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த காதி நீதிமன்ற நீதவானும் ஏறத்தாழ 20 வருடத்தை தாண்டின சர்வீஸ். ஒரு மூத்த மனுஷன். இவ்வளவு கவலை எங்களுக்கு தேவைன்னு நாங்க ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொன்றா இழந்து கொண்டு போறோம் என்ற கவலை தான் நீங்க பேசுறேன். இவங்களோட கொடுப்பனவுகள் என்ன? இது எப்படி கூட்டுரு? ஏன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமான இவர்களுடைய கொடுப்பனை அதிகரிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை செலவிரிக்க அந்த மனுஷருக்கு கடைசியில பேத்து பார்த்தா காதி நீதிமன்றங்கள் போறதுல ஒருத்தர் பொருளாளர், ஒருத்தர் வைஸ் பிரசிடென்ட், அவர் போனதுக்கு போற இவர் வைஸ் பிரசிடென்ட் என்று வந்து 10 நாள் தான். தரத்திலும் அதிகமான தரங்கள். எனவே ஒரு பிழை நடக்கக்கூடிய இடத்தை தட்டி அதை பேசி சமாளிச்சு அடுத்த கட்ட நகர்வுக்கு போறதுக்கு உண்டான மேல்மட்ட மக்கள். இவர்களே பிரச்சனை வந்தா யார்கிட்ட போய் சொல்றேன் என்ற பிரச்சனைகள் இங்க இருக்கு. இது தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. அடுத்த விஷயத்துக்கு வாரன். இன்னும் 500 கோட்டாக்கள் ஹஜ்ஜிக்கு போறதுக்காக வேண்டி ஏற்கனவே ஒரு சில பல மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த நாட்டினுடைய முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தின் பண்பாட்டாளர் திணைக்களத்துக்கு சொந்தமான முஸ்லிம் சமய கலாச்சார பண்பாட்டாளர் திணைக்களத்துக்கு சொந்தமான விதுர விக்ரமன் நாயக்க, ஹஜ் கமிட்டி சேர்மன் உள்ளிட்ட குழுமம் அங்க மக்கால பேத்து, அங்க சவுதியில பேத்து இன்னொரு 500 கோட்டா கூடியாக கேட்ட அவங்க தாரத்துக்கு ரெடி. ஆனா இங்க பிரச்சனை கம்பெனில இப்ப என்ன நிலைமைன்னு சொன்னா, இன்றைக்கு நான் பேசுற 25ஆம் தேதி 3500 கோட்டாக்கள் கிடைச்ச. 3500 கோட்டாக்கள்ல மாஷால்லா இப்ப குரூப்பா பேத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்துல இன்னொரு 500 கோட்டா கேட்டிருந்த அவங்க கொடுக்க ரெடி. ஆனா இங்க 2 அசோசியேஷன்கள் இருக்கு, 93 டிராவல் ஆபரேட்டர்ஸ்கள். இந்த 2 டிராவல் ஆபரேட்டர்ஸ்கள் அசோசியேஷன்ல 2 சேர்மன் மாறும் சேர்ந்து எழுத்து மூலமாக ஹஜ் டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தா இவங்க அங்க கொடுப்பாங்க. எங்கட அங்க இருக்கக்கூடிய தூதரகத்து மூலமாக சவுதி அரசு கிட்ட கொடுத்தா அவங்களோட ஹஜ் கமிட்டியார் அந்த 500 கொடுக்க தயாராகிறாங்க. ஆனா இவங்க எடுக்க தயாரா இல்லை. நான் என்ன சொல்றேன், யாரு 500 பேர் ரெடி ஆகிக்கிறீங்களோ நீங்க விண்ணப்பிக்கலாம், அல்லது நீங்க உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்க எடுங்கப்பா நாங்க போறோம், நீங்க எடுங்க நாங்க போறோம். ஏன் எடுக்காம இருக்கிறீங்க? அவங்க தாரத்துக்கு ரெடிண்டா, நீங்க கேட்டிருக்கிறீங்க, ஏன் இதை தடை பண்றீங்க? ஏன் யார் இதை தடை பண்றேன்னு கேளுங்க இந்த சமூகம்.
அவங்க 500 தாரத்துக்கு ரெடி. இவங்க கேட்டதை முட்கூட்டியே உண்மை. இப்ப எடுக்காம வைக்கிறதுக்கு காரணம் என்ன என்றதை யோசிங்க. திடீர்னு 500 எடுத்தா விலை குறைய கூட்டி போக வருமோ என்ற அச்சமோ எங்களுக்கு தெரியாது. விலை குறைய அது விலை குறைஞ்சா ஏற்கனவே 25 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் இந்த அற வீடுகள்ல பிரச்சனை வந்து அங்க போறவங்க விலையை குறைச்சி கேட்பாங்க என்ற பிரச்சனைகள் வருமோ என்றது எங்களுக்கு தெரியும். எனவே ஹஜ்ஜுக்கு ஆக வேண்டி மக்களை சுமந்து கொண்டு போகக்கூடிய ஹஜ் டிராவல் ஆபரேட்டர்ஸ்மார்கள் அனைவருமாக சேர்ந்து 2 குழுமம் இருக்குது. டிராவல் ஆபரேட்டர்ஸ் அசோசியேஷன்கள் 2 இருக்குது. ஒன்று கரீம்லங்கா கரீம் ஹாஜியார், இன்னொன்றும் இருக்குது. இதுல 65 பேர், அதுல 15-20 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் லெட்டர் ஒன்று ஹஜ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்தா, ரிக்வெஸ்ட் பண்ணி கொடுத்தா, இவங்க அங்க அனுப்புனா அவங்க கொடுக்க தயாராகிக்கிறாங்க. இவங்க ஏன் கொடுக்காம இருக்கிறாங்க என்ற கேள்வி சமூகத்துக்கு முன்வைக்க வேண்டியிருக்கு. சமூகத்துல போறதுக்கு ஆட்கள் ரெடி இருக்கிறாங்க. நீங்க விலையும் குறைய கொடுத்து ஹாஜிகளை கூட்டினா நன்மை கூட தானே. ஹாஜிகள் கூடி அங்க போய் தமிழ் செஞ்சா அதுல பங்கு, நன்மையில பங்கு உங்களுக்கு கிடைக்கும் தானே. ஏன் வானாம் என்று சொல்றீங்க? ஏன் அந்த ரிக்வெஸ்ட் லெட்டரை கொடுக்காம வைக்கிறீங்க? ஏன் இதை கேட்டதை தடை செய்யறதுக்கு முயற்சி செய்றீங்க என்று பார்த்தா, சில வேளைகள்ல உங்களுக்கு வந்து அதை சரியா மேனேஜ் பண்ணி கொள்ளையலாம். டைம் போதான்ற கதை இதுக்கு முந்தி கடைசி டைம்ல 600 கோட்டாக்கள் அடிஷனலா கிடைச்சி அவசரமா போன காலங்களும் இருக்குது. விலை குறைய இந்த நேரத்துல நீங்க விலையை குறைச்சி இறக்கத்தன்மையோட அவசரமா தைரியமாக இந்த நாட்டுல இன்னொரு ஹாஜிகள் 500 பேர் ஹஜ்ஜிக்கு போனா வார வருஷம் அவங்க இருப்பாங்களோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. ஏதோ ரிசிக் அங்க இருந்தா போவாங்க, அல்லாட நாட்டம் இருந்தா அவங்க ஹஜ்ஜிக்கு போவாங்க. ஆனா கேட்டு அவர் தாரத்துக்கு ரெடி சவுதியில இருந்து எடுத்து நாங்க தாங்க கேட்டாட்களும்